வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில் நம்ம முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது ஜேஇ அட்வான்ஸ்ட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வினை வரிசை, அதாவது ரியாக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கு முன்னதாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைக்ளிக் எஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைக்ளிக் எஸ்டர் வந்து, அதாவது வளைய எஸ்டர் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட வினைபுரியறப்ப நமக்கு ப்ராடக்ட் பி வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் பி வந்து அதற்கு அடுத்ததாக குரோமியம் ட்ரை ஆக்சைடு மற்றும் கந்தக அமிலம் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு ப்ராடக்ட் வந்து Q வந்து நமக்கு கிடைக்குது. இதன் பிறகு சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கால்சியம் ஆக்சைடு அண்டர் ஹீட்டிங், அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் ஆர் வந்து நமக்கு கிடைக்குது. அதே வேளையில் இந்த ப்ராடக்ட் பி வந்து கந்தக அமிலம் மற்றும் 443 கெல்வின் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ப்ராடக்ட் எஸ், அதாவது தயாரிப்பு எஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒவ்வொரு வினையிலையும் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வளைய எஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஒடுக்க வினை, அதாவது இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பெரும்பாலான நேரங்களில் பார்த்துருப்போம், சிம்பிளான ஒரு எஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வளைய எஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சிம்பிளான இருக்கக்கூடிய ஒரு எஸ்டர், அதாவது லீனியர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டரை நம்ம ஒடுக்கம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு அல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வளைய எஸ்டரை நம்ம ஒடுக்கம் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா அல்கஹால் தான் கிடைக்கும். சரி, இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? ஹைட்ரைடு அயான்களை வந்து நமக்கு கொடுக்கும். சரியா? இப்போ இந்த ஹைட்ரைடு அயான் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள்லாம் ஆக்சிஜனை நோக்கி நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்போ ஆக்சிஜன் வந்து ஓ நெகட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனை நோக்கி நகர்றப்ப நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு உடஞ்சி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நோக்கி நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த வினையில் ஒரு ஆல்டிகைடு வந்து அந்த வினையோட போக்கிலேயே நமக்கு உருவாகும். இப்போ இந்த ஆல்டிகைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுனால ஒடுக்கம் அடையும். அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்லேருந்து இன்னொரு ஹைட்ரைடு அயான் வருது. அந்த ஹைட்ரைடு அயான் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகரும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த வினையில் வந்து இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வினையில் வந்து அதனோட முடிவில் நம்ம ஏக்கஸ் ஒர்க்கப் வந்து பண்ணணும். அதாவது நீரை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த வினையை வந்து முடிவுக்கு கொண்டு வருவோம். அப்படி நம்ம முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே ஒரு அல்கஹால் இருக்குது, இங்கே ஒரு அல்கஹால் இருக்குது. ஸோ வளைய எஸ்டரை நம்ம ஒடுக்கம் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பி, அதாவது தயாரிப்பு வந்து பி. ஸோ இந்த தயாரிப்பு பி வந்து அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். குரோமியம் ட்ரையாக்சைடு மற்றும் கந்தக அமிலம் கூட வினைபுரியுது. ஸோ இந்த 2 கலவையை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது என்ன வினைக்காரணி அப்படின்னு சொல்லி. இது என்ன ரியேஜென்ட் அப்படின்னா ஜோன்ஸ் ரியேஜென்ட், அதாவது ஜோன்ஸ் வினைக்காரணி. ஸோ இந்த வினைக்கு பேர் ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் அல்லது ஜோன்ஸ் ஆக்சிஜன் ஏற்றம். ஸோ இந்த ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் வினைப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி அல்கஹால், அதாவது ஓரிணைய அல்கஹால்
நம்ம இந்த வினைக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். அதே இது ஈரிணைய ஆல்கஹால் அதாவது செகண்டரி ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கீட்டோன்லேயே அந்த வினை முடிவடைஞ்சிரும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இரண்டுமே பிரைமரி ஆல்கஹாலாக இருக்குது. அப்போ நம்ம பிரைமரி ஆல்கஹாலை இந்த வினைக்கு நம்ம உட்படுத்தினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சு. இப்போ இந்த ஆல்கஹால் ஆக்சன் ஏற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்டாக மாறிடும். இதுதான் நம்மளோட தயாரிப்பு Q. ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கால்சியம் ஆக்சைடு மற்றும் வெப்பப்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சோடா லைம் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சோடா லைம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன 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 நடக்கும்? டீகார்பாக்சிலேஷன் வந்து நமக்கு நடக்கும். அதாவது கார்பாக்சில் தொகுதி நீக்க வினை வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதன்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன், இந்த ஆக்சிஜன் மற்றும் இந்த ஆக்சிஜன், ஸோ இதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் ஹைட்ரஜன் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்து இதனோட இந்த கார்பனில் சேர்த்துருங்க. அதே போலவே இங்கேயும் வந்து இந்த கார்பன், இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் இதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை கொண்டு வந்து இந்த கார்பனோட சேர்த்துருங்க. அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் ஆர் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ப்ராடக்ட் எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பியை வந்து நம்ம எழுதிக்கிடுவோம். இதான் நம்மளோட ப்ராடக்ட் பி. ஸோ இந்த ப்ராடக்ட் பியை வந்து கந்தக அமிலம் மற்றும் 443 கெல்வின் முன்னிலையில் வெப்பப்படுத்துகிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து கந்தக அமிலம் என்ன கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஹச் ப்ளஸ் சோர்ஸ், சரியா? அதாவது ஹச் ப்ளஸ் அயான்ஸை வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த ஹச் ப்ளஸ் அயான்ஸ் வந்து உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆல்கஹாலில் புரோட்டான் ஏற்றத்திற்கு உட்படும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? இந்த வினையில் டீஹைட்ரேஷன் வந்து நடக்கும். அதாவது இந்த இடத்துல நீர் நீக்க வினை வந்து உங்களுக்கு நடக்கும். சரி, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கந்தக அமிலத்திலிருந்து ஹச் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட புரோட்டான் ஏற்றம் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ஃபா கார்பன் வச்சுக்கோங்க, இதை பீட்டா கார்பன் வச்சுக்கோங்க. அதே போலவே இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரிமூவ் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போகுது, அதாவது நீர் வந்து நீக்கம் அடையுது. அதே போலவே இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பிணைப்பில் இருக்க பிணைப்பு வந்து உடைஞ்சு அந்த எலக்ட்ரான்கள் இங்கே நகர்றப்ப இது ஹச் ப்ளஸ்ஸாக வெளியே போயிடும். அதே வேளையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நீர் மூலக்கூறு வந்து வெளித்தள்ளப்படும். அப்படி வெளித்தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அல்கீன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஹையர் டெம்பரேச்சர் அதாவது அதிக வெப்பத்தில் இந்த அல்கீன் வந்து நமக்கு ஐசோமரைசேஷன் வினைக்கும் உட்படலாம். அப்படி உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு அல்கீன் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னது? நம்மளோட தயாரிப்பு எஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட எல்லா தயாரிப்பையும் நம்ம எழுதியாச்சு. ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். எது சரி எது தவறுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது பி வந்து ஒளி சுழற்றும் தன்மை கொண்டது. ஸோ பி வந்து ஒளி சுழற்றும் தன்மை கொண்டதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரியணும்னா முதல்ல வந்து இதில் ஏதாவது ஒரு கைரல் கார்பன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காம்பவுண்ட் பியில் வந்து கைரல் கார்பன் கிடையாது. சரிங்களா? ஸோ கைரல் கார்பன் இல்லாதனால இதுக்கு வந்து ஒளி சுழற்றும் தன்மை கிடையாது. சரி, இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டார்டிங் இந்த வளைய எஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கைரல் காம்பவுண்ட். இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் பி வந்து ஏன் இல்லை அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பனை சுற்றி 4 வெவ்வேறு குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த காம்பவுண்ட் வந்து கைரல் காம்பவுண்டாக இருக்கும். அது கைரல் காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒளி சுழற்றும் தன்மையை கொண்டதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் தான் முதல்ல கைரல் கார்பனாக இருந்தது. இந்த வினையோட முடிவில் பாருங்கள், இந்த கார்பனை சுற்றி 4 வெவ்வேறு குழுக்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ முதல்ல பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குழு வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான குழுக்கள் வந்து 2 குழுக்கள் வந்து இந்த கார்பன் ஆட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இது வந்து தவறானது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பி வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், அதாவது ஒளி சுழற்றும் தன்மை கொண்டது கிடையாது.
சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ் கிவ்ஸ் பேயர்ஸ் டெஸ்ட். ஸோ அதற்கு முன்னதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பேயர்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த பேயரின் சோதனை பார்த்தோம் அப்படின்னா, அல்கீன்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சோதனை தான் பேயர் சோதனை. இந்த பேயர் சோதனையின்படி பார்த்தோம் அப்படின்னா, அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், சரிங்களா, அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை எடுத்துக்கிட்டு நம்ம அல்கீனோட நம்ம வினைப்படுத்தினோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட நிறம் வந்து பிங்க் கலர் அப்படிங்கிறது தெரியும். நம்ம அல்கீனோட அதை வினைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிங்க் கலர் வந்து உடனடியாக டீகலரேஷன் ஆயிரும். அதாவது அந்த பிங்க் கலர் வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடும். அப்படி மாறுச்சு அப்படின்னா நமக்கு அல்கீன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ எஸ் வந்து பார்ப்போம். எஸ் வந்து அல்கீன். அப்போ கண்டிப்பான முறையில் இது வந்து பேயரின் சோதனைக்கு நேர்மறை முடிவை தான் கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சரியான கூற்று. அடுத்ததுக்கு போவோம். Q gives effervescence with aqueous sodium bicarbonate. சரி, இதுதான் Q. ஸோ Qவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் தொகுதிகள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பொதுவாக கார்பாக்சிலிக் ஆசிட் தொகுதி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா சோடியம் பைகார்பனேட்டோட நம்ம இந்த வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு உடனடியாக என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரிஸ்க் எஃப்ரசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை தமிழ் என்ன சொல்லுவோம்னா நுரைத்து பொங்குதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நமக்கு வந்து Q வந்து இரண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் தொகுதி வந்து நமக்கு இருக்குது. அடுத்ததுக்கு போவோம். ஆர் இஸ் ஆன் அல்கைன். அதாவது ஆர் என்பது ஒரு அல்கைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர் வந்து அல்கைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அல்கைன் கிடையாது. ஏன்னா அல்கைனில் வந்து கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், அதாவது கார்பன் கார்பன் முப்பிணைப்பு வந்து இருக்கும். ஸோ இங்கே எதுலேயுமே இல்லை அப்படிங்கிறப்ப இது தவறான ஸ்டேட்மெண்ட். சரி, வாங்க நம்மளோட கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுகளில் மிகவும் சரியான கூற்றுகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி மற்றும் ஆப்ஷன் சி தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.